வேதம் சொல்லுகின்றது, இந்த உலகத்தில் நடக்கின்ற எல்லா பேரிடர்களுக்கும், சீரழிவுகளுக்கும், நாசமோசங்களுக்கும் மனிதனின் பாவம் தான் காரணம் என்று வேதம் சொல்லுகிறது. திரும்ப சொல்ற, மனுஷனுடைய பாவம் சொன்ன உடனே நல்லா புரிஞ்சுக்க, நம்முடைய பாவம் கிடையாது, நம்ம முப்பாட்டன் ஆதாம் செய்த பாவம். அவர் செஞ்ச பாவத்தினால பிசாசினுடைய அழிவு, நாச மோசம் எல்லா காரியத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கேட்டை திறந்து விட்டுட்டார், ஒரு வழியை திறந்துட்டார். அதனால அவர் கேட்டை திறந்து விட்டதுனால பிசாசு ஈஸியா உள்ள நுழைந்து நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சீரழித்து, அநேகருடைய வாழ்க்கையை சீரழித்து சின்ன பின்னமாக்கி, எவ்வளவோ உயிர்களை வேட்டையாடி, எவ்வளவோ நாச மோசங்களை உலகத்துக்கு கொண்டு வந்ததை நம்ம பார்க்கிறோம். வேதம் சொல்லுகின்றது, இவ்வளவு நாச மோசத்துக்கு காரணம் பிசாசு என்று வேதம் சொல்லுகின்றது, தேவன் அல்ல. தைரியம் ஊட்டுகின்ற ஒரு நற்செய்தி என்னவென்றால், இந்த பேரிடர்களுக்கும், இந்த விபத்துகளுக்கும், ஆபத்துகளுக்கும் தப்பிக்கொள்ளும்படியான ஒரு வழி இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு நற்செய்தி. அந்த வழியின் பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எல்லா தீமைகளுக்கும் தப்பிக்கொள்ளும்படியான ஒரு வழியாக, ஒரு அடைக்கலமாக இருக்கிறார் என்பதை இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுதான் அந்த வழி. இயேசு பாவத்தின் நிமித்தம் வரக்கூடிய தண்டனையை தன் மீது ஏற்றுக்கொண்டு எல்லா தீமைகளுக்கும் தப்புகின்ற ஒரு அடைக்கலமாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு இருக்கின்றார். என்ன தெரியுங்களா? உனக்கு வரக்கூடிய தண்டனை, உனக்கு வரக்கூடிய பேரழிவு, பேரிடர், பெருவெள்ளம், இது எல்லாத்துக்கும் பைபிள்ல போடப்பட்டிருக்குது. அதற்கு தப்பும் அடைக்கலம் கிறிஸ்து இயேசு.